என்ஜிகே படத்தோட டீசரை இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் இந்த படத்தோட டீசர் வெளியாகும் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் டீசர் திருட்டுத்தனமாக ஆன்லைனில் லீக் ஆனதால் இப்போ சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீசரை பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான மூவி நம்ம காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். நம்ம சூர்யாவை இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரில் பார்க்காத ஒரு ஷேடில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யாவை தாண்டி சாய் பல்லவியும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இந்த டீசரை பார்க்கும்போது புரியுது. இந்த டீசரில் நம்ம சூர்யாவை ஒரு விவசாயியாக காமிக்கிறாங்க, ஒரு காமன் மேனாக காமிக்கிறாங்க, தென் ஒரு அரசியல்வாதியாகவும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல நீ வந்தால் சாக்கடையும் சுத்தமாயிடும் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்கு வரதுக்கான ஒரு டயலாக சாய் பல்லவி சொல்கிறாங்க. அதே நேரம் சூர்யா இந்த படத்தில் ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணுறாரா இல்லை என்ஜிகே நந்தகோபால குமரன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி 3 ரோல் ப்ளே பண்ணுறாரா, இது மாதிரி ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் ரகுல் பிரீத் சிங் இவங்களையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி பாலா சிங் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதும் இந்த டீசர் பார்க்கும்போது புரியுது. இந்த டீசருக்கு இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளோ பெரிய காத்திருப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் ஷாரோட பிஜிஎம். பொதுவாகவே யுவன் சாரோட பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும். அதுலேயும் செல்வராகவன் காம்போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. டீசரோட கட்ஸ் எல்லாமே செம ஸ்டைலிஷாக இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத செல்வராகவன் மூவியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த டீசர் பார்க்கும்போது வந்திருக்கு. புதுப்பேட்டை படத்தில் ஒரு டானா இருக்கிறவர் எப்படி அரசியல்வாதியாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி கதை எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதால செல்வராகவன் எப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்திருக்காரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு. நீங்கள் யாரெல்லாம் என்ஜிகே டீசரை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன்ஸை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.